வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக காட்டேரிக்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். மேலும் கையில் சூடம் ஏந்தி தங்களது வாக்குகள் தாமரை சின்னத்திற்கே என்று சத்தியம் செய்து உறுதியளித்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ளன. இதனை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சாரம் பகுதியில் தேர்தல் துறை அதிகாரிகள், பறக்கும் படையினர், காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் இணைந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் பெட்டி பெட்டியாக தங்க நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் அந்த நகைகள் ஒரு தனியார் நகை கடையிலிருந்து மற்றொரு கடைக்கு கொண்டு செல்லப்பட்டது வந்ததாக தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அந்த தங்க நகைகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவுடன் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடும் நேயம் மக்கள் கழக வேட்பாளர் விநாயகம் தனது வேட்புமனுவை தொண்டர்களுடன் சென்று தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து தாகூர் நகர், ஆனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் இந்த தொகுதியில் ஒரு பூமி பூஜை கூட நடத்தவில்லை, பகுதியை நேரில் வந்து பார்த்ததில்லை, ஆனால் நீங்கள் 3 முறை எங்களை நேரில் சந்தித்துள்ளீர்கள், எனவே உங்களுக்கே எங்கள் வாக்குகள் என்று மக்கள் உறுதி தெரிவித்தனர். மேலும் இதுவரை எந்த நலத்திட்டமும் இந்த பகுதிக்கு வழங்கப்படவில்லை, ஆகவே இந்த முறை பெரும் வாக்கு வித்தியாசத்தில் உங்களை வெற்றி பெற செய்வோம் என்றும் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் நேயம் மக்கள் கழக மகளிர் அணி தலைவி வசந்தி நேரு கலந்து கொண்டு மக்களுக்கு உதவி செய்யாதவர்களுக்கு இந்த தேர்தலில் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக பொறுப்பாளர்கள் அன்பழகன், மணிமாறன், புகழ், குணா, ஆனந்த், அருண், கௌதம், பாலாஜி, குமார், மரேஷ் பாலன், ரவி, சங்கர் மற்றும் பெண்களும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். எப்போதும் எளிய கனியா இருக்கு எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து நமக்கு எப்படி நம்ம ஃபோன் நம்பர் இருக்கு. புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பாஜக முக்கிய நிர்வாகிகள் பிரச்சாரத்திற்கு வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மாநில தலைவர் ராமலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்த போது தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு கலந்து கொண்டு தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் பாஜக ஊடக மையத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் வருகின்ற 3ஆம் தேதி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி புதுச்சேரிக்கு வரவுள்ளதாகவும் அப்பொழுது அவர் ரோட் ஷோவில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி மிகச்சிறப்பான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி எந்தவித இடையூறும் இல்லாமல் மிகச்சிறப்பாக முடித்து இந்த தேர்தலிலே களங்காண தயாராகிவிட்டது. புதுவையினுடைய நலன் ஒன்றே கருதி பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து என்ஆரோடு கூட்டணி ஏற்பட்டு என்டிஏ அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்து கொடுப்பதில் தான் நம்மளுடைய கடமை என்று பணியாற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே
எல்லா வேலையும் மிக சிறப்பாக முடித்து எங்களுடைய கேண்டிடேட் எல்லாம் அனைத்து இடத்திலும் ஸ்க்ரூட்னி முடித்து 10 கேண்டிடேட்டும் எலிஜிபிளான கேண்டிடேட்டை நாங்கள் போட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஆதரவை தெரிவித்துக் கொண்டீர்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவால் நாங்கள் 2026 நல்லாட்சியை நாங்கள் கொடுப்போம் இந்த புதுவை மக்களுக்கு என்று சொல்லி வந்திருந்த அனைத்து பெருமக்களையும் நாங்கள் நன்றியோடு பாராட்டுகிறோம். நீங்கள் அனைவரும் இருந்து தொடர்ந்து எங்களுடைய என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் உள்ள BM ஸ்ரீ அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2 நாள் வேலைவாய்ப்பு உலகம் பயிலரங்கம் நடைபெற்றது. இந்த பயிலரங்கை NCERT-யின் ஃபராக் அமைப்பு மற்றும் மாநில பயிற்சி மையம் இணைந்து நடத்தின. 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திறன் மேம்பாடு, தொழில் விழிப்புணர்வு மற்றும் எதிர்கால தயார்நிலை உருவாக்குவதே இந்த பயிலரங்கின் முக்கிய நோக்கமாக இருந்தது. தொடக்க விழாவில் புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்குனர் டாக்டர் சிவக்குமார் மற்றும் STC சிறப்பு அதிகாரி சுகுணா சுகீர்தபாய் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை வரவேற்றனர். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிலரங்கில் சுமார் 100க்கும் மேற்பட்ட 9ஆம் வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். NCERT நியூடெல்லி சார்ந்த ஃபராக் நிபுணர் தொழில் பாதைகள், திறன் மேம்பாடு, உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு போக்குகள் மற்றும் பாரம்பரியமற்ற தொழில்கள் குறித்து விழிப்புணர்வு வழங்கினர். இந்த பயிலரங்கம் மாணவர்கள் நாளைய வேலைவாய்ப்புக்கு தேவையான அறிவுத்திறன், சுறுசுறுப்பு மற்றும் திறன்களை மேம்படுத்தி எதிர்காலத்திற்கு தயாராக உருவாக உதவும் வகையில் நடத்தப்பட்டது. வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்ததைத் தொடர்ந்து சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். பின்னர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து மணவெளி தொகுதியில் தாம் மேற்கொண்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் பாரதிய ஜனதா கட்சியினர், NR காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதிக்குட்பட்ட பெத்திசெட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் பின்னர் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பொதுமக்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தனது தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியநாதன், கடந்த 16 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறேன். தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்திக்கும் வேட்பாளர் நான் அல்ல. கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருந்தபோதிலும் தொகுதியின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுள்ளேன். எனது பணியை பற்றி மக்களிடமே கேட்டறியலாம் என்றார். மேலும், நான் செல்லும் இடமெல்லாம் மக்களிடமிருந்து மிகுந்த வரவேற்பு கிடைத்து வருகிறது. பணத்தின் மூலம் எதையும் சாதிக்க முடியாது. மக்களின் பாசமும் நம்பிக்கையும் தான் முக்கியம். அந்த பாசத்தால் மக்கள் மனதில் நான் இடம் பிடித்துள்ளேன் எனவும் தெரிவித்தார். மிகுந்த மக்கள் ஆதரவோடு தொடர்ந்து 16 ஆண்டுகளாக, அதாவது தொகுதி விட்டு போக மாட்டேன். எந்த நேரமும் மக்களோடக்கு என்னோட நம்பர் என் மக்கள்கிட்ட இருக்குது. எல்லாரும் எந்த விஷயமா இருந்தாலும் ஃபோன்லேயே முடிச்சு கொடுப்பேன். ஃபோன்லேயே செய்திருக்கிறேன். தேர்தலுக்காக வந்து நின்று ஓட்டு கேட்குறாள் நம்ம கிடையாது. தொடர்ந்து அந்த பதவி வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, மக்களோடு மக்களாக இன்னைக்கு வந்து எந்த வீட்டுக்கு போனாலும்
மிகுந்த வரவேற்பு. நீங்களாம் வரணுமான்னு கேட்குறாங்க. எல்லாரும் நம்மளை ஆதரிக்கிறாங்க. நிச்சயமா நம்ம இந்த லாஸ்பேட்டை தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெறுவோம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அவரது இல்ல வளாகத்தில் நடைபெற்றது. முன்னதாக துணை சபாநாயகர் பக்தவத்சலம் முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஐயப்பனுக்கு சால்வை அணிவித்து அறிமுகப்படுத்தினர். அப்போது ஜக்கஜனத்திற்கு வாக்களிக்குமாறு அனைவரிடமும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக டாக்டர் நாராயணசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பாவாணர் நகர் ஹவுசிங் போர்டு பகுதியில் வீடு வீடாக சென்று டாக்டர் நாராயணசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரியதுடன் கட்சியின் திட்டங்கள் மற்றும் வாக்குறுதிகளை விளக்கினார். இந்நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் தனது வேட்பு மனுவையும் தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திசெட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனம் செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து பெத்திசெட்டிப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவு கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியினர் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாகூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதற்காக ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக புறப்பட்டு தேங்காய்த்திட்டு மீன்வளத்துறையில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் தனது மனுவை சமர்ப்பித்தார். அதனைத் தொடர்ந்து பாகூர் தொகுதிக்குட்பட்ட காட்டுக்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னம் அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் தனவேலுவின் ஆதரவாளர்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சிவசங்கரன் பாவாணர் நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அவர் செய்த மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து ஆதரவு கோரினார். இந்த வாக்கு சேகரிப்பில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மகளிர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார்.
இச்சந்திப்பின் போது அப்பகுதி மகளிர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் முத்தாயப்பனை அறிமுகப்படுத்தும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் அதிமுக சார்பில் தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. அதிமுக மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் வாழ்த்துரை வழங்கி கூட்டத்தை தொடங்கினார். தொடர்ந்து மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ரவி, வீராம்பட்டினம் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வேட்பாளர் அறிமுக விழாவில் தொகுதி துணை செயலாளர் சிவகுமார், வார்டு கழக செயலாளர் பாலு ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். மேலும் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுதர்சனம், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் சக்திவேல், தேங்காய்த்திட்டு வார்டு செயலாளர் ரமேஷ் நடராஜன், கணேசன், மேற்கு வார்டு கழக செயலாளர் சிவரவி, ரவி, கலைசெல்வம், நாகப்பன், சதீஷ், தனசெல்வம், ஆறுமுகம், அசோக் ராஜா, முத்துலிங்கம், முகிலன், பாரதி, காத்தவராயன் உள்ளிட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட மாரியம்மன் நகர் பகுதியில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். முன்னதாக அப்பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தேர்தல் பணிகளை தொடங்கிய வடிவேல் பொதுமக்களின் ஆதரவை பெற இறைவனின் அருளை நாடினார். தொடர்ந்து திமுக தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு கோரினார். மக்களும் ஆர்வத்துடன் அவரை வரவேற்று தங்கள் குறைகள் மற்றும் தேவைகளை முன்வைத்து அவற்றுக்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இந்நிகழ்வில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பாவாணர் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ ஜலகண்ட தர்மசாஸ்தா ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவையொட்டி முன்னதாக முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, 3ஆம் கால யாக பூஜை மற்றும் 4ஆம் கால யாக பூஜைகள் முறையாக நடைபெற்றன. தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்றதுடன் கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பில் கார்த்திகேயன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவர் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சாத்தானி வீதி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வீதி, மேட்டுத்தெரு, நவீனா கார்டன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது கடந்த கால ஆட்சியில் நடைபெற்ற அவலங்கள் மற்றும் தொகுதியில் செயல்படாமல் உள்ள திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்து ஆதரவு கோரினார். இந்த வாக்கு சேகரிப்பில் திமுக நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் 8ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மண்டல பூஜை விழா தினமும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்று வருகிறது. மண்டல பூஜை விழா முரளி பட்டாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பூக்களால் அர்ச்சனை செய்து மந்திரங்கள் ஓதி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் இந்த விழாவில் முன்னாள் மாவட்ட நீதிபதி செந்தில்குமார், துணை வட்டாட்சியர் முத்துக்குமாரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஊர் பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்றனர். முன்னதாக பரதநாட்டியம் மற்றும் பாரம்பரிய பொம்மலாட்டம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான சுற்று வட்டார பகுதி
இந்த நிகழ்ச்சிகளை காண சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து கண்டு களித்தனர். தொடர்ந்து ஆலயம் சார்பில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் செலவாதி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் ஆலயம் ஆகிய ஆலயங்களின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் 3 நிலை கோபுரம் அமைக்கப்பட்டு ஆலய நுழைவாயிலில் துவார சக்திகள் நிறுவப்பட்டன. கருவறையில் நிலையம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆலயம் பஞ்சவர்ண அலங்காரத்துடன் புதுப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதேபோல் தலைமுறைகள் வழிபட்டு வந்த இடத்தில் புதியதாக கட்டப்பட்ட ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் ஆலயத்திலும் கருவறையில் கற்சிலை பிரதிஷ்டை செய்து பஞ்சவர்ண அலங்காரத்துடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவை ஒட்டி 4ஆம் கால பூஜைகள் தொடங்கி யாகசாலையில் அஷ்ட திரவிய ஹோமம், விசேஷ மூலிகை ஹோமங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் யாத்ராதானம் மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. காலை 10 மணி அளவில் மூலவர் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்து மாரியம்மன் கருவறை விமான கோபுரத்தில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடத்தினர். மேலும் மூலவருக்கு மகா அபிஷேகமும் நடைபெற்றது. இவ்விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செலவாதி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மேற்கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.